எங்க சங்கர பாத்தீங்களா? அத்தா எப்படி இருக்காரு அங்கிள்? என்ன சொன்ன? எதுக்காக குத்தத்தை ஏத்துக்கிட்டான்? என்ன அங்கிள், ஏன் பேசாம போறீங்க? அங்கிள் ஜானகி உயிரோடு இருக்காளா? யாரு அவளுடைய மகனா? அப்பா என்ன மறந்துடுங்க, நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு எனக்கு எழுதினாலே அது அவளுடைய கையெழுத்து தானே. ஏன் என் தலையெழுத்து இப்படியாச்சு? ஜானகி. ராஜா. என்ன ஜானகி? ஒரு குட் நியூஸ் சொல்லு. நான் தாயாக போறேன். மை காட், ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்துக்கு முன்னாலேயே உண்மையிலேயே நாம 2 பேரும் ரொம்ப ஸ்பீடு தான். இந்த நல்ல சமாச்சாரத்தை ஊருக்கு போய் எங்க மாமா கிட்ட சொல்லி அடுத்த வாரமே கல்யாணம் பிக்ஸ் பண்ணிடுறேன். ஊர்ல இருந்து சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? போறேன், பேசுறேன், கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட வந்துடுறேன். தட்ஸ் ஆல். உன் முடிவு அதுவா இருந்தா என் மக ராதாவோட முடிவு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது ராஜா. சின்ன வயசுல இருந்து அவ உன்னையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தவ. ஆமா, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் மனசுல ஜானகியை தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது. நீங்க ராதாவுக்கு வேற ஒரு நல்ல இடமா பாருங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவ கல்யாணத்தை நான் முடிச்சு வச்சிருக்கேன். இதுதான் உன் முடிவா? ஆமா. வாங்க தம்பி, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஜானகி எங்க? அவங்க நேத்துக்கே வீட்டை காரியம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க வந்தா இந்த கடதாசியை உங்ககிட்ட கொடுக்க சொன்ன. சொல்ல முடியாத காரணங்களால் நான் உங்களை விட்டு போகிறேன். நீங்கள் தேடினாலும் கிடைக்க முடியாத இடத்திற்கு செல்லுகிறேன். எனக்காக காத்திராமல் வேறு பெண்ணை மணந்து நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆசை. அதை நிறைவேற்றி வையுங்கள். அப்போதுதான் என் ஆத்மா சாந்தி அடையும். உங்கள் ஜானகி. ஜானகி. ராஜா, நடக்க கூடாதது நடந்து போச்சு. அதையெல்லாம் மறந்துரு. இன்னும் எத்தனை நாளைக்கு இதே மாதிரி இருக்க போற? இத பாரு, ஜானகியோட மனசாந்திக்காவது நீ ராதாவை கல்யாணம் பண்ணிக்க. என் மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. இனிமே எது நடந்தா என்ன? உங்க இஷ்டப்படி செய்யுங்க. ஜானகி உயிரோடு இருக்கும்போது ராதா கிட்ட நான் உண்மையை மறைக்க கூடாது. நடந்தது அவகிட்ட சொல்லி ஜானகிக்கு நான் நியாயம் வழங்கணும். ஐயா, ஐயா, யாரு? நான் தாங்க. அம்மா மயக்கமா விழுந்துட்டாங்க ஐயா. டாக்டர் குட்டிகளா? நத்திங் டு வரி ராஜா. நான் மேல்நாட்டில இருந்து வர்றதுக்குள்ள உங்க குடும்ப வாழ்க்கையில எவ்வளவோ நடந்து போச்சு. மகளுக்கு வாழ்க்கை சரியில்லை, மகன் ஜெயில்ல. பாவம், ஒரு தாயோட மனசு இதையெல்லாம் எப்படி தாங்கும்? வயிறு கொதிக்கும் போது ரத்தம் கொதிக்குது. she is having high blood pressure. அதிர்ச்சி தர்ற எந்த விஷயத்தையும் ராதா கிட்ட நீங்க சொல்ல வேண்டாம். எது நடந்தாலும் மனசோட முழுங்கிடுங்க. என்ன மிஸ்டர் தங்கப்பன், நான் சொன்னபடி வைரங்களை தயார் பண்ணிட்டீங்களா? முடிஞ்சது முதலாளி. இது அத்தனையும் டூப்ளிகேட். பார்க்கிறதுக்கு ஒரிஜினலா இருக்கும். வெரி குட், வெரி குட். காளிதாஸ், உன் மோசடிக்கு துணையா எங்க அப்பாவை இத்தனை வருஷமா உபயோகப்படுத்தினியே, அவருக்கு எப்ப விடுதல் தர போற? ரொம்ப அவசரமா? நியாயமான சோறு அவர் கொஞ்ச வருஷமாவது சாப்பிட வேண்டாம், அதுக்காகத்தான். டோன்ட் வரி, கூடிய சீக்கிரம் விடுதலை கொடுத்துறேன். ஓகே? வெல்கம். விஸ்கி சாப்பிடுறியா? ஓ நோ, நான் மனசுல வருத்தம் வந்தாதான் குடிக்கிறது, மத்த வேலை குடிக்கிறது இல்லை. இப்போ வருத்தமான நியூஸ் சொன்னேன், சொல்ல போறேனே. சொல்லு, குடிக்கிறேன். உன் சீஃப் சட்டநாதன் உன்னை ஜெயில தள்ள தீர்மானம் பண்ணிட்டான். வாட்? அவ கிரிமினல் பிசினஸ் எல்லாம் உனக்கு தெரியுமா?
கள்ளப்பணம் பொய் கணக்கு எல்லாம் உன் கையில இருக்கா? இருக்கட்டும். சோ வாட்? என்னைக்காவது நீ காட்டி கொடுத்துடுவ. அதுக்கு முன்னாடி உன்னை கேஸ்ல மாட்டி விடணும்னு சொன்னா. எப்ப சொன்னா? நேத்து போதையில சொன்னா. ரெச்சர்ட் ராஸ்கல். இந்த சின்சியர் ஒர்க்கர் ஆரோக்கிய மேரி அதிசய லூசி அந்த சின்ன பையன் கிட்ட என்னமா டே நைட் வளர்க்கிறேன், என்னையா உள்ளே தள்ளுறேன்னு சொன்னான் அந்த பிளட்டி ஃபூல். காளிதாஸ், கன் இருக்குதா? எதுக்கு? அந்த அன்கிரேட்ஃபுல் சோமாரி பையனை அப்படியே சுட்டு தள்ளுறேன். நீ சுடக்கூடாது லூசி. அவனை ஈஸியா சாகடிக்கிற பிளான நான் தர்றேன். இத முடிச்சா நான் உனக்கு 2 லட்சம் ரூபாய் பணமும் தரேன். 2 லட்சம்? You mean 2 lakhs? Yes. எப்படி? வா சொல்றேன். வர. Come on Lucy, come. சொல்லு. அந்த பேராசைக்கார சட்டநாதன் என்கிட்ட அக்கவுண்ட் செட்டில் பண்ண வருவான். அவனுக்கு நான் டூப்ளிகேட் வைரங்களை கொடுக்க போறேன். கொடு, அவனுக்கு அதான் கொடுக்கணும். என்ன உள்ள தள்ளுறான், அவனுக்கு அதே கொடு. நீ என்ன பண்ற? என்ன பண்ணணும் சொல்லு. இந்த நாய் பொம்மை இருக்கே. ஏய், நல்லா இருக்குது மேன். ஏய் காளிதாஸ், இதே மாதிரி பொம்மை ஒண்ணு சட்டநாதன் கார்ல இருக்குது இல்ல? எக்ஸாக்ட்லி. தெரிஞ்சுதான் அதே மாதிரி பொம்மை தயார் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள டைம் பாம்பு இருக்கு. பாம்? பயப்படாத. பாம் சொல்றேன், பயப்படாம எப்படி? பயப்படாத, நான் இருக்கேன். அந்த கார்ல இருந்து அந்த விளையாட்டு பொம்மையை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த வெடிகுண்டு பொம்மையை நீ வச்சிடு. நோ காளிதாஸ், நான் இல்லை. நீ வை. லூசி, 2 லட்சம். 2 லட்சம் குடுக்கறே இல்ல? கொடு. இப்ப வெடிக்காத இல்ல? ஓகே. காருக்குள்ள சட்டநாதன் வைரங்களோட சந்தோஷமா ஏறுவான். கார் ஸ்டார்ட் ஆன உடனே come on. மாஸ்டர், என்னையா போலீஸ்ல மாட்டி விடுறேன்னு சொன்னேன். இன்னையோட உன் ஆட்டம் கிளாஸ். ஐயோ காளிதாஸ், கண்ணே பறிக்குது. வைரத்தா. ஐயோ, இந்த மாதிரி வைரம் வையகத்திலே கிடையாது. என் உடம்பே பறிக்குது. நிச்சயம் பறிக்கும். இதெல்லாம் உனக்குத்தான். இத பாரு, இந்த பொம்மையில உனக்காக எல்லாம் பிக்ஸ் பண்ணி தரேன். ஐயோ காளிதாஸ், நீ மனுஷனே இல்ல, கடவுள். போடு. Thank you. இந்தா சட்டநாதா, இத வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற? இது அத்தனையும் மொத்தமா வித்து எனக்குன்னு சின்ன 5 ஸ்டார் ஹோட்டல் ஒண்ணு கட்டிக்குவேன். சென்னையில இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் உள்ள நிலத்தையெல்லாம் வாங்கிக்குவேன். எவனாவது இந்த ஊர்ல செத்தான்னா கூட 8 அடி நிலம் என்கிட்ட தான் விலை கொடுத்து வாங்கணும். எப்படி நம்ம ஐடியா? Fantastic. சட்டநாதன், எனக்கு ஒரு ஐடியா வேணுமே. தரனே. இந்த மட்ராஸ் போலீஸ் என்ன ரொம்ப மோப்பம் பிடிக்கிறாங்க. அதுக்காக அப்படியே இங்க இருக்கிற ஸ்டாக் எல்லாம் தூக்கிக்கிட்டு இந்த இடத்தையே மாத்திடலாம்னு பாக்குறேன். இந்த சிஐடி, கஸ்டம்ஸ் இவங்க கண்ணில படாம எப்படி தப்பிக்கலாம்? வெரி சிம்பிள். ஜஸ்டிஸ் ராஜாவ இந்த சிஐடி எல்லாம் சந்தேகப்பட மாட்டாங்க, சலாம் போடுவாங்க காளிதாஸ். அதனால தியாகுவன் நம்ம பழைய பிளான் படி ஜட்ஜ் வேஷத்துல ஸ்டாக்கோட அனுப்பி வை. There you are, சட்டநாதன். There you are. நீ இந்த உலகத்துல இருக்க வேண்டியவனே இல்ல, ரொம்ப டாப்ல போக வேண்டியவன். வந்தா இவ்வளவு வைரத்தை கொடுத்திருக்கிறியே, போயிடுறேன். வா, நானே உன்னை கார் வரைக்கும் விட்டுட்டு வரேன். என்ன மரியாதை. 2 பேரும் சேர்ந்தே போவோம். எனக்கும் துணை வேணும். வா. மாஸ்டர், எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் உன் கடைசி பயணம். உன் கடைசி ஜபம் நான் பண்றேன். லூசி, பாம். என்ன பாம் நடிக்கிற? நீ எப்போ வந்த? நான் உன் பின்னாடி வந்தேன் மாஸ்டர். நான் வரும்போது நீ இல்லையே. நீ போகும்போது நான் இருப்பேன்.
மாஸ்டர் ஆ, தள்ளு எங்க என்ன சீட்ல உட்கார். ஓஹோ ரொம்ப மரியாதையா இருக்க. ஸ்டீரிங் புடி. இதுவரைக்கும் எதை பிடிச்ச? பேசாத, ஸ்டீரிங் புடி. ரைட்ட ஓட்டு. ஒரைட். ஓஹோ இன்னைக்கு நீ சரியில்லை. இந்த நிலைமையில உன்னை இங்க விட்டுட்டு போகப்படாது. ஏறு வண்டியில. என்ன குவாக் குவாக் வேற நோ நோ. இவ்வளவு அன்பா கூப்பிடுறாரு போ லூசி. வாட் மேன்? எனக்கு ஒன்லி ஒன் டாட்டர் இருக்கு. எனக்கு தான் ஒன்லி ஒன் டாக்டர் இருக்குது. நோ. ஏறு வண்டியில. ஏறு லூசி. Come on. காலி காலி. ஏறு, ஏறு. என்ன மேன்? என்ன எதுக்கு நான் உட்கார வைக்கிறேன்? ரெண்டு பேரும் ஒண்ணா போறது. Go right. ஆல்ரைட். ஏய் காலி போரைட் குடுக்குற எனக்கு சேர்த்து. ஒரே பாம்ல ரெண்டு பேரும் க்ளோஸ். மாஸ்டர் ஜஸ்ட் கார் ஸ்டாப் பண்ணு. ஏன்? வாட் ஏ? எனக்கு பாத்ரூம் வருது. நான் வீட்டுக்கு போகணும். ஐயோ அர்ஜென்ட் மேன். எனக்கு அர்ஜென்ட் தான். வீட்ல வந்து இருந்துக்கோ. ஐயோ ஐயோ நாய் பொம்மை டேஞ்சர் டேஞ்சர். என்ன நாயில என்ன டேஞ்சர்? கொலைக்க மாட்டேங்குதா? இது நாய் இல்ல, பாம் 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 பாம். அடையாம் பாம் பாம்னு கத்துற. பாம்பே ப்ரோகிராம் அடுத்த வாரம் தானே? ஓ காட், பாம்பே இல்ல மாஸ்டர். ஆ. இந்த நாய் பொம்மையிலே காளிதாஸ் டைம் பாம் ஆ, வச்சிருக்கான். டைம் பாமா. வெளியில போடு, வெளியில போடு, வெளியில போடு. ஐயோ. லூசி, கொஞ்சம் தவறி இருந்தா நம்ம ரெண்டு பேரும் சாம்பல்ல மிக்ஸ் ஆயிருக்கும் மாஸ்டர். அயோக்கிய ராஸ்கல் காளிதாஸ் அந்த வைரத்தை டெஸ்ட் பண்றதுக்குள்ள என்ன அழிக்க பாத்துக்கிறானே. மாஸ்டர் அந்த பொம்மையில இருக்கிற வைரம் ஒரிஜினல் இல்ல, ஆ. எல்லாம் டூப்ளிகேட். டூப்ளிகேட்? என்கிட்ட ஏன் கத்துறே? உன்னை கொல்லணும். அந்த நாய் பொம்மைக்குள்ள பாம் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நாய் தான் சொல்லிச்சு. எந்த நாய்? காளி நாய். காளிதாசா? எஸ், அந்த பாஸ்டர் நம்ம ரெண்டு பேரையும் எனிமியாக்க பாத்துருக்கான். அவனே அழிக்கிறதுக்கு மாஸ்டர் பிளான் போடுறேன் நான். ஹாய் தியாகு, அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க தேவி. நம்ம விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். ரொம்ப அவசரம் உங்களுக்கு. ஆமா, அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? பொண்ண உடனே வர சொல்லு பாக்கணும் நாங்க. இந்த பாரு, நீ எப்பவும் வருவிய மாடர்னா அது மாதிரி வராம பட்டிக்காடும் பட்டணமும் இல்லாம சென்டர்ல ஒரு செட்டப்ல வந்துரு. என்ன இப்ப வரப்போற கெட்டப்ல பாருங்களேன். ஒன்ஸ் மோர் ஆரம்பத்துல இருந்து நீங்க லவ் பண்ண போறீங்க. அம்மா தேவி. வணக்கம். வாமா, பொண்ணு மகாலட்சுமியாட்ட இருக்கா. கோயில் பிரசாதம் எடுத்துங்க. அம்மா உனக்கு தேவியை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சரி, நீங்க அங்க போய் உட்காருங்க, நான் அடுப்ப கவனிக்கிறேன். தேவி அடுப்ப பாத்துக்குவா, நீ போய் ரெஸ்ட் எடு. 10 நிமிஷத்துல ஆம்லெட் வரும். என்னப்பா, வந்த உடனே மாமியார் வேலை வாங்குறான்னு நினைச்சுக்க போறா. அப்படி நினைக்கிற பொண்ணு புடவையில வருவா, பனியன்ல போட்டுட்டு வருவா. நீங்க போங்க. சரிப்பா. என்னங்க இது, என்ன மாட்ட வச்சிட்டீங்க? என்ன மாட்டிக்கிட்ட? ஆம்லெட் தெரியும்னு. ஏன் தெரியாதா? ஷேக்ஸ்பியர் ஹாம்லெட் தான் தெரியும், அது திங்க முடியாது. கஷ்ட காலம். ஆம்லெட் தெரியாத மருமக ஒரு மருமகளா நம்ம நினைச்சிட்டா? ஆம்லெட்டுக்கும் மருமகளுக்கு என்ன சம்பந்தம்? அது கல்லுல வேகுது, நீங்க எங்களை வேக அடிக்கிறீங்க. சரி சரி, கதவு பக்கம் நின்னு அம்மா வர விடாம ஆக்ஷன்ல காட்டுற. நீ ஃபாலோ பண்ணு. என்ன? சரி. ஷூ. ஓ,
கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. இன்னும் என்ன வெக்கம்? அதான் லைசென்ஸ் வாங்கியாச்சே. இந்த பார், இங்க மோதிரம் மாட்டிட்டு தானே அப்புறம் மோதிரம். ஆனா ஒண்ணு, உங்க மம்மிக்கு தெரியாம மேரேஜ் நடத்திட்டோம் பாத்தியா? அது ரொம்ப தப்புங்க. எவன் சொன்னா? நான் விசாரிச்சேன். உங்க மம்மிக்கு யாருக்கும் தெரியாம தான் வெட்டிங் நடந்துச்சான். என்ன இருந்தாலும் அங்க பிளஸிங் வேணும்ல, அதனால மம்மி வர சொல்லிருக்கேன். நீங்களே விசிட் சொல்லுங்க. ஏன் தலை இங்க வர சொன்ன? நீ வேற ஒண்ணு சத்தறிங்க. மம்மி வருது. வருது பார். ஷாக் அப் சாபர் இல்லாத ஃபேட் மாதிரி. ஹாய் ஹாய் ஆண்டனி. எப்படி இருக்கே? ஃபைன். ஏய் நல்லா இருக்கே. ஏய் கிளாரா, என்னத்துக்கு இங்க வர சொன்னே? நீ என்னத்துக்கு இங்க வந்த? இல்ல மேமி, நான் தான் உங்களை வர சொன்னேன். என்னத்துக்கு? எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நீங்க பிளெஸிங்ஸ் தரணும். ஏய் உனக்கு மேரேஜ் ஆயி போச்சு. ஏய் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. ஆர்மன் புண்ணு? வக்கீல் சட்டநாதன் இல்ல? ஆமா. அவர் செக்ரட்டரி இல்ல? ஆமா. அந்த செக்ரட்டரியோட பொண்ணு இல்ல கிளாரா? ஆமா. அதான் பொண்ணு. ஏய் அது புண்ணு. குட்டி பொண்ணு மேன். நான் சொல்ல. ஏய் 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 என் பொண்ணு, என் பொண்ணு பல்ல வடிச்சி குஷ்னில போட்டுருவேன். ஏய் போடுவேன் தெரியும்ல. எனக்கே தெரியாம? எனக்கே தெரியாம அவ வயித்துல என் புள்ள வளருதே. ஓ புல்ல. பொண்ணாவும் இருக்கலாம். ஐயோ யார கேட்டு இதெல்லாம் பண்ணனே? ஏன் இதுக்கெல்லாம் மீட்டிங்கா போட முடியும்? மம்மி மம்மி ஐ அம் வெரி சாரி மம்மி. எங்களை பிளஸ் பண்ணு மம்மி. மம்மி ப்ளீஸ் மம்மி. நிஜமாவே உன் வயித்துல புல்ல இருக்குது? எஸ் மம்மி. ஆல் ரைட். அங்கிள், அத்தை மருந்து சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. ராதா, ராதா, என்ன இது குழந்தை மாதிரி? நீ மருந்து சாப்பிடலன்னா செத்து போயிடுவேன். அவ்வளவுதானே? ஏன் இப்படிலாம் பேசுறேன்? உன் மனவர்த்தி எனக்கு தெரியாதா? நீ கவலைப்படாத சங்கர, நான் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுவேன். அவன் சம்பந்தமா நிறைய விஷயங்களை சேகரிக்க வேண்டியிருக்கு. அதுல திடீர்னு ஒரு புது சிக்கல். ஜஸ்டிஸ் ராஜா. தியாகு பேசுறேன். எங்க உங்களை கோர்ட் பக்கமே காணோம்? குடும்பத்துல அப்செட்டா? நீயாப்பா? வெரி குட். இப்பாவது மானோட குரலை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஜஸ்டிஸ் சார்? ஒரு பொண்ணுக்கு செஞ்ச பாவம் கடவுள் கேட்காட்டாலும் மனுஷன் கேட்பான்னு தெரியுதா? தம்பி எப்படி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுப்பா பிளீஸ். யாருங்க பேசுறது? புள்ள புள்ள, நம்ம புள்ள மாதிரி ஒரு பையன். அவங்கிட்ட நீங்க எதுக்காக ப்ளீஸ் சொல்லணும்? அவன் ரொம்ப நல்ல பையன், கொஞ்சம் ஆத்திரப்படுறான். நிதானமா பேசி அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை பிடிக்க வேண்டியிருக்கு, அவ்வளவுதான். அப்படி தியாகு, நான் சொல்ல வந்தது என்னன்னா, நான் சொல்றத நீங்க கேளுங்க ஜஸ்டிஸ் சார். நிரபராதியா உங்க மகன் வெளியே வரணும்னா, ஆமாப்பா, இந்த உலகமே அறியும்படியா எங்க அம்மாவை நீங்க மனைவியா ஏத்துக்கணும். ஐ மீன் சீக்கிரட்டா வீட்டுல வச்சுக்கிறது இல்ல, ஒரு பொது மேடையில நின்னு அவதான் எனக்கு மனைவின்னு ஆதாரபூர்வமா சொல்லணும். சொல்றப்பா, நிச்சயமா சொல்றேன். எந்த அப்செக்ஷன் கிடையாது. ஆனா ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும், இதுல என் தப்பு எதுவுமே கிடையாது. ஆனா இந்த விஷயத்தை இப்போ திடீர்னு சொன்னேன்னா என் உயிருக்குயிரான சில பேர் இதனால பாதிக்கப்படுவாங்களேன்னு பாக்குறேன். அப்போ எங்க அம்மா உங்களுக்கு உயிர் இல்லையா? நான் நீதிபதிப்பா, என்கிட்டே குறுக்கு கேள்வி போடுறியா? உங்ககிட்ட நீதி இல்ல, அதான் போடுறேன். முடிவா சொல்றேன், சமூகத்துல என் தாய்க்கு சரியான அந்தஸ்து தரணும், இல்லன்னா உங்க குடும்பமே என்னால அழியும். நான் சொல்றத கேள்ப்பா. நான் உன்னை பார்க்க வரேன்ப்பா. சொன்னதை செய்யுங்க, அப்புறம் பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ. என்னங்க போன்ல என்ன பேசுனீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? ஏன் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கீங்க? இது ஒரு பெரிய வழக்குறாதா, கடவுளையே தீர்ப்பு சொல்ல முடியாத கடுமையான வழக்கு. குற்றவாளி யாருங்க? இந்த கேஸ்ல குற்றவாளியே இல்லையே. அப்போ கேஸ் தள்ளி போட்டுட்டே போக வேண்டியதானே? இது தள்ள முடியாத வழக்குறாதா. இந்த வழக்குல 2 உயிர் சம்பந்தப்பட்டிருக்கு. ஒரு உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சோம்னா நிச்சயமா இன்னொரு உயிர் போயிடும். இதுல என்ன குழப்பம்? 2 உயிருக்கும் சமமா நீதியை வழங்கிடுங்க. அப்படியா சொல்றேன்? பெண் மனம் எந்த விஷயத்தை எப்படி எடை போடும்னு எனக்கு தெரியாது.
யாரு? ஜானகி, என்னங்க எப்படி நான் செத்து போக போறேன்? ஆனா நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு எழுதி வச்சுட்டு போனியே. ஏம்மா இப்படி எல்லாம் நாடகம் பண்ணு? நான் உனக்கு என்ன தப்பு பண்ணு? ஐயோ, நீங்க தப்பு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த தெய்வமே என்ன மன்னிக்காது. சாக போற ஒரு உயிரை காப்பாத்தணும்னா நான் உங்களை மறந்துடணும்னு ஒருத்தர் சொன்னாரு. யாரது? கல்யாணம் நிச்சயம் பண்ண நீங்க ஊருக்கு போன பின்னால உங்க மாமா என்ன பார்க்க வந்திருந்தாரு. முகூர்த்தத்தை குறிக்கிறேன்னு ராஜா கிட்ட சொல்லிட்டு என் மகளுக்காக உங்ககிட்ட உயிர் பிச்சை கேட்க வந்திருக்கேன். அம்மா, அம்மா, நான் அத்தானத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு குழந்தைகள் இருந்தே என் மக ராதா மனசுக்குள்ளேயே ஒரு வைராகியத்தை உண்டாக்கிக்கிட்டா. அம்மா, ராஜா வேறொரு பெண்ணை நிச்சயம் பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே என் மக ஒண்ணும் சொல்லாம விஷத்தை தின்னுட்டா. விஷத்தை சாப்பிட்டாங்களா? இப்ப உங்க மக உயிரோட இருக்காங்களா இல்லையா? அது சொல்லுங்க ஐயா. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் எந்த பாவமும் செய்யக்கூடாது. என்னால எந்த உயிரும் பறி போயிடக்கூடாது. உங்க மக உயிர் தப்பிச்சிட்டாங்களா? நல்ல நேரத்துல ஒரு டாக்டர் கிடைச்சாரு. என் மக பிழைச்சிட்டா. ஆனா இன்னமும் என்னை ஏன் பிழைக்க விட்டீங்க? நான் சாகுறேன்னு கதறாமா. தாயே, ராஜாவை விட்டு கொடுன்னு கேட்க எனக்கு எந்த நியாயமும் இல்ல, அதிகாரமும் இல்ல. ஆனா என் ஒரே மகளை இழக்கிறதுக்கு எனக்கு இதுக்கு மேல நான்